ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சியுடன் பாரதிய ஜனதா தேர்தல் உடன்பாடு கண்டுள்ளது. தெலுங்கு தேசம் இணைந்துள்ளதன் மூலம் பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மேலும் வலுப்பெற்றுள்ளது. லோக்சபா தேர்தலை முன்னிட்டு பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதிய கட்சிகளை சேர்க்க கட்சி மேலிடம் தீவிரமாக செயலாற்றியது. இதன் பலனாக ராம்விலாஸ் பஸ்வான் தலைமையிலான லோக் ஜன் சக்தி கட்சி பீகாரில் பாரதிய ஜனதாவுடன் கைகோர்த்தது. தமிழகத்தில் தேமுதிக, மதிமுக, பாமக உள்ளிட்ட பல கட்சிகளை உள்ளடக்கிய மிகப்பெரிய கூட்டணியை பாரதிய ஜனதா உருவாக்கியுள்ளது. ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சியுடன் தற்போது கூட்டணியை பாரதிய ஜனதா உறுதி செய்துள்ளது. இரு கட்சிகளிடையே தொகுதி பங்கீட்டில் கடும் இழுபறி நீடித்த போதும் கடந்த சில நாட்களாக தீவிர பேச்சுவார்த்தை நடந்தது. அதன் பலனாக ஞாயிறன்று பாரதிய ஜனதாவுடனான தேர்தல் உடன்பாட்டை தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு ஹைதராபாத்தில் அறிவித்தார். அதன்படி சீமாந்திரா மாநிலத்தில் 5 லோக்சபா தொகுதிகளும் 15 சட்டசபை தொகுதிகளும், தெலுங்கானா மாநிலத்தில் 8 லோக்சபா தொகுதிகளும் 47 சட்டசபை தொகுதிகளும் பாரதிய ஜனதாவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக சந்திரபாபு நாயுடு அறிவித்தார். சீமாந்திராவில் 25 லோக்சபா தொகுதிகளும் 175 சட்டசபை தொகுதிகளும் உள்ளன. தெலுங்கானாவில் 17 லோக்சபா தொகுதிகளும் 119 சட்டசபை தொகுதிகளும் உள்ளன. தெலுங்கானா தனி மாநிலம் ஜூன் 2ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரவுள்ள நிலையில் ஆந்திர மாநிலத்தில் லோக்சபா தேர்தலும் சட்டசபை தேர்தலும் சேர்ந்தே நடக்கிறது. ஆனால் தெலுங்கானாவில் ஏப்ரல் 30ஆம் தேதியும் சீமாந்திராவில் மே 7ஆம் தேதியும் தனித்தனியாக ஓட்டுப்பதிவு நடக்கிறது. ஆந்திராவில் பெரிய அளவில் செல்வாக்கு இல்லாத பாரதிய ஜனதா தெலுங்கு தேசத்துடன் கூட்டணி ஏற்படுத்தி இருப்பதன் மூலம் 272 இடங்களில் வெற்றி என்ற மோடியின் இலக்கை எட்ட முடியும் என்று பாரதிய ஜனதா தலைமை கருதுகிறது.